அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, ஷஅபான் மாதம் பிறந்துவிட்டது. ஒவ்வொரு மாதங்களிலேயும் இஸ்லாமிய மாதங்கள் ஒவ்வொன்றும் வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட ஏராளமான பிதத்தான காரியங்கள் வரும். இப்போ ரம்லான் மாதம்னா அதுக்கு ஒன்று, ரஜபுன்னா ரஜப் 27 மெஹராஜ் பயணம் போனாங்க, விண்வெளி பயணம் போனாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நிறைய விதத்தான காரியங்கள் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் பிறை 15ஆம் நாள் அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஏராளமான விதத்தான காரியங்கள் செய்கிறாங்க. அன்னைக்கு நோன்பு வைக்கிறது, இரவு நேரங்களில் தொழுகிறது, அதே மாதிரி கத்தம் பாத்திகான்னு சொல்லி ஓதி இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்புறது, இப்படின்னு சொல்லி இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் பிறை 15ஆம் நாள் அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா செபே பராத் என்று சொல்லி அன்னைக்கு இதே மாதிரி இரவு நேரங்களில் நின்று வணங்கி அதே மாதிரி தொழுது இறந்தவர்களுக்கு நிறைய பாத்தியா ஓதுறங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் செய்து மார்க்கம் சொல்லாத பல விஷயங்களை இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது காலங்காலமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கத்தினுடைய அளவுகோல் என்ன? ஒரு மாதம் வருது, இப்போ ரம்லான் மாதம் வருதா, அதுக்கு முந்தி ஷஅபான் வருதா, வரக்கூடிய ஒவ்வொரு மாசத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்றுத்தந்தார்கள்? பிதத்தான காரியங்களை செஞ்சு அதை ஆர்வப்படுத்தி வழிகேட்டில் போற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்க. நோன்பு வைக்கிறது நல்லதுதான், தவறு கிடையாது. இரவு நின்று வணங்குறது நல்லதுதான், தவறு கிடையாது. ஆனால் அது ஒரு நாளில், இந்த நாள்ல இதை செய்யணும், இந்த நாள்ல இதை செய்யணும் அப்படின்னு தீர்மானம் செய்யறோம் இல்லையா? அதை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலில் அது கிடையவே கிடையாது. அப்ப பின்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு சமூக மக்கள் தொடர்ச்சியாக அதனுடைய விளைவு தான் இது. இப்போ நான் சொன்ன அந்த சம்பவம் இருக்கா இல்லையா, நைட்டு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி அதுக்கு அந்த ஊர்காரங்க டோக்கனை கொடுத்து அதுல ஒரு தவறான போலியான டோக்கனை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி அதுல ஒரு பெண்மணி போலியாக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய முகத்துறையை பிடிச்சி இழுத்து அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி மார்க்கம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கும் நம்முடைய சமுதாயத்துல தெளிவா தெரியவே இல்லை. எதையாவது மார்க்கம் சொல்லாதத இபாதத்துங்கிற பேர்ல தன்னார்வமாக செய்து அதையே என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப காலமா இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ரம்லான் வருதா, அதை வரவேற்பதற்கு என்ன வழி? குர்ஆன் போன வருஷம் படிச்சதனுடைய நினைவு இருக்கா? அதனுடைய தொடர்ச்சி இருக்கா? போன வருஷம் ரம்லானுடைய பழக்க வழக்கங்கள், பண்புகள், அதனுடைய நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட தொடர்ச்சியா இருக்கா? அதை பாதுகாப்பா வைச்சிருக்கிறோமா? இல்லையே, கொஞ்சம் குறைஞ்சிருக்குத, பலகீனம் அடைந்திருக்கிறத, அதை புதுப்பிப்பதற்கு என்ன வழி, அதை சரி செய்ய என்ன வழி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டுமே தவிர பிதத்தான காரியங்களிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை மீட்டெடுத்து இன்னும் ஆழமான ஒரு கொள்கையை நோக்கி அழைக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.